ஒரு மாற்று பார்வையே குமார் சொல்றாரு, ப்ளீஸ் எங்கேஜ் வித் ஈச் அதர். இப்பதான் அது ப்ராப்பரா துருவாயிருக்கு. ஏன்னா இல்லைன்னா அந்த குதிரை பேரத்தில் ஆளுநர் உள்ள சிக்கிக்கிட்டு இருப்பாரு. இப்போவும் குதிரை பேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு அதில் சம்மந்தப்படாமல் இருப்பார். இப்போ ப்ராப்பராக லெட்டர் வந்தாச்சு, 118க்கு லெட்டர் வந்தோடனே அவர் பண்ணி வச்சிட போகிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகிறது. அதனால் இதுதான் ப்ராப்பர், இதுதான் ஜனநாயகம், இதுதான் ஜனநாயகத்துடைய அழகு. ஒரு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்குமே அந்த ஜனநாயகம்ங்கிற பாலிசியை ஃப்ரேம் பண்ண காலத்திலேயே மக்களுடைய விருப்பமும் மக்களுடைய உணர்வுகளும் போற்றப்படக்கூடிய அளவில் தான் அறிஞர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை ஃப்ரேம் பண்ணவங்க அந்த காலத்தில் அமைத்திருக்கிறார்கள். இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க எழுதினதுல ஒரு இடுக்க பயன்படுத்தி இக்கன்னாவை பயன்படுத்தி அப்படி தானே சார் நடக்குது. சட்டத்துல அப்படி தானே சார் இருக்கு. மனச தொட்டு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், எடியூரப்பா விஷயத்துல என்ன நடந்து பண்ணி வச்சாங்க. எடியூரப்பாக்கு பண்ணி வைக்கல, விஜய் பண்ண கூடாது. டிஸ்மிஸ் ஆனதை எடுத்துக்கங்க. நீங்க பண்ணி வச்சதா எடுக்காதீங்க. வாஜ்பாய்க்கு டிஸ்மிஸ் ஆச்சு சார். ஃப்ளோர் டெஸ்ட்ல வென்ற உதாரணங்கள் தோற்று உண்டு. ஒரு விபத்துல இருந்து ஒரு விபத்துல இருந்து நம்ம பாடம் ஃப்ளோர்ல ஏன் டெஸ்ட் நடத்துறாங்க சார்? ஃப்ளோர்ல ஏன் டெஸ்ட் நடத்துறாங்க? டெஸ்ட்ல பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். அதுதான் அது டெஸ்ட்க்கு விடணும். அதுதான் சார், டெஸ்ட்க்கு விடணும் சார். அதுதான் டெஸ்ட்க்கு விடணும். சரி, கேக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் மாற கூடாதா? இப்ப ஜெனுவின் ஆயிடுது இல்ல? இப்ப நடக்குது. இப்ப ஜெனுவின் மோடி இப்ப பதவி ஏற்றாரு, மெஜாரிட்டி இல்லாம தான போறாரு. ஒருவேளை இவங்க எல்லாம் நாயுடு வெளிய போயிட்டாரு. ஆளுநரை நியாயம் இல்ல. அவர் இந்த குதிரை பயத்தை தவிர்த்திருக்கிறாரு, ஒரு ஸ்டெபிலிட்டியை என்ஷூர் பண்ணிருக்காருங்கிறாரு எம் குமார். நந்தகுமார் ப்ளீஸ். இல்ல ஹரி, இப்போ குதிரை பேரம் நடக்குதுங்கிறது எந்த வகையில ஒரு ஆளுநர்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நமக்கு குதிரை பேரம் நடக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஐயா குமார் அவர்கள் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவருடைய கருத்துக்கு 100க்கு 100 எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா இந்த ஆளுநர் இப்ப திங்கட்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கீங்களேன், அது குதிரை பேரத்தை அதிகப்படுத்தாதா? கவர்னருக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி ப்ராசஸ் ஏதாவது இருக்கா? இப்படி எல்லாம் செஞ்சா குதிரை பேரம் நடக்காதுன்னு அவர் பொறுப்பேற்க முடியாத விஷயத்துல அவர் எப்படி அவுட்கம் டிட்டர்மின் பண்ண முடியாத விஷயத்துல அவர் என்ன செய்ய முடியும்? இப்போ இல்ல அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு மெத்தடாலஜியோ ப்ராசஸோ குதிரை பேரத்தை தடுக்கிறதுக்கு உங்க கிட்ட இல்ல, மொடாலிட்டி இல்ல, மெத்தடாலஜி இல்ல, ப்ராசஸ் இல்ல. அப்ப இது ஒரு ஆர்குமெண்ட் சேட்டுக்காக சொல்றது நாங்க குதிரை பேரத்தை தடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நீங்க நாட்களை விண்டோவை அதிகப்படுத்த குதிரை பேரத்தை இது ஊக்குவிக்குமே ஒழிய குறைக்காது சார். நாட்கள் அதிகமா கொடுத்தீங்கன்னா குதிரை பேரம் அதிகமாகாதா? இல்ல சார், குதிரை பேரம் நடக்கிறத தவிர நீங்களும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது, கவர்னர் தடுக்க முடியாது. குதிரை பேரம் நடந்தே தீரும். ஆனா அதுல ஆளுநருக்கு சம்பந்தம் இருக்காது. அவர் கிளீனா பேப்பரை ஒழுங்கா வாங்கிக்கிட்டு அந்த பேப்பரின் படி அவர் பதவி பிரமாணத்துக்கு அவர் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அது நடக்கும். நடக்காம இருக்காது. இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. 4-5 பேர் வராம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுல அவர் சம்பந்தம் கிடையாதுங்கிறது தான் இதுல இருக்கிற ரிசல்ட். பட் அவர் அம்பையரா இருக்கிறாரா, இங்க பிளேயரா இருக்கிறாரா? அவர் எதுவுமே இல்ல. அவர் கடமை செய்யறார் சார். அவருடைய கடமை செய்யறார் சார். இப்ப இருக்கிற மைனாரிட்டி அரசு மோடி அரசு. இந்த மோடி அரசே ஒருவேளை இது மைனாரிட்டின்னு விழிப்பதே தவறு இல்ல. அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. தட் இஸ் a coalition government. they have the majority. சார் ஒருவேளை அந்த கிரவுண்ட்ல நாளைக்கு பிரிச்சு போயிட்டாரு, சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு, தொடர்ந்து பண்ணி வச்ச குடியரசுத் தலைவர் நம்ம சொல்லுவோம். கிரவுண்ட்ல தான பார்க்க முடியும். நீங்க உங்களுக்கு சொந்த உங்க கொள்கைக்கு மத்திய அரசு பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நாடு முன்னேற்றத்தையும் இல்ல சார், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்க பக்கம் நின்னே பேசுறேன். வெறுவாயில அவல் போடுறது யார் சார்? யார் என்ன போட்டாங்க சார்? நந்தகுமார் இவ்வளவு நேரம் என்ன சொன்னாரு? அவர் ஒண்ணும் எகென்ஸ்ட் ஒண்ணு சொல்லலையே. ஆளுநர் செஞ்ச தப்புங்கிற மாதிரி மட்டும் அதுக்கு தான் நான் அதை கரெக்ட் பண்ணேன் தவிர நந்தகுமார் சார் சொன்னதுல கரெக்ட் தான் சார். நந்தகுமார் சொன்னதுல ஒண்ணு சார், இவர் ஒரு கருத்துல நாங்க விவாதிச்சிருக்கோம், அவர் ஒரு கருத்துல விவாதிச்சிருக்காரு, ஒரு தலைவருக்கு, நான் ஒரு தலைவருக்காக விவாதிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இவர் ஒரு தலைவருக்கு, இன்னைக்கு அத்தனை பேருமே விஜய் வரணும்னு நிக்கிறாங்க. அதை நீங்க பாத்தீங்க. ஜனநாயகம் இங்கே நீங்க பாத்தீங்க. ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை முடக்குறதே நீங்க தானே. யார் சார் முடக்குறாங்க? எதை வச்சு முடக்குறாங்க? சென்சார் போர்டுல என்ன கூத்து நடக்குறாங்க சார்? என்னலாம் செஞ்சாங்க? ஜனநாயகத்தை முடக்குறது நீங்க தான். படத்தை முடக்குறது தான் இன்னைக்கு ஜனநாயகம். இல்ல குத்துமதிப்பான ஜனநாயகத்தை முடக்குறது நீங்க தான். குத்து மதிப்பா பேசாதீங்க. குத்து மதிப்பா இனிமே பேச வேணாம். அப்ப என்ன திமுக அதிமுக பேச வேண்டாம். இடைவேளைக்கு பிறகு ஒரு முக்கிய செய்தி வருகிறது. 4:30 மணிக்கு விஜய் ஆளுநரை சந்திக்கிறார். ஏற்கனவே ஆளுநர் கேட்டிருந்தார் நம்பரோட வாங்க அப்படின்னு. நம்பர் கிடைத்திருக்கிறதா? கிடைத்ததின் அடிப்படையில் செல்கிறாரா விஜய்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.